ஆக இந்த நாட்டிலே யார் வேணாலும் கட்சி துவங்கலாம், தடை கிடையாது. ஆனால் அவர்கள் சாதித்தது என்ன, அதை பார்க்க வேண்டும். ஒரு இயக்கம் என்று சொன்னால் எடுத்துடனே எந்த இயக்கம் ஆட்சிக்கு வந்த சரித்திரம் கிடையாது. இன்னைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் ஆகட்டும், எனக்கு பேரின் அண்ணா அவர்கள் ஆகட்டும், எடுத்துடனே முதலமைச்சர் ஆகவில்லை. இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆகட்டும், யாரும் எடுத்துடனே முதலமைச்சர் ஆகவில்லை. தன்னுடைய உழைப்பை கொடுத்தார்கள், மக்களிடத்தில் நம்பிக்கை பெற்றார்கள், மக்கள் மனதிலே இடம் கிடைத்தது. அதனால் அவர்கள் நாட்டிற்கு முதலமைச்சராக வர முடிஞ்சது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் உழைத்தாலோ அவர்களுக்கு உயர்ந்த இடம் அண்ணா திமுகவிலே கிடைக்கும். நான் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவன், பெரிய அடையாளம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. அடையாளம் என்று சொன்னால் உழைப்பு, சேவை, விசுவாசம், இதுதான் எங்களுக்கு அடையாளம். மற்றவர்களை போல இன்றைக்கு பல்வேறு திரைப்படங்களில் நடித்து அந்த திரைப்படத்தின் மூலமாக வருமானத்தை பெற்று அவள் ஓய்வு பெறுகின்ற காலகட்டத்திலே அரசியல் தொடங்கிய நிலை கிடையாது. இளைஞர் பருவத்திலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு அன்று முதல் இன்று வரை 51 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்டு கிளை செயலாளர், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, உங்களால் கட்சி நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் என்ற அடையாளம் காணப்பட்டு, அதே போல சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற வாய்ப்பும் கிடைக்கப்பட்டது. எந்த அடையாளம் இல்லை, ஒரே ஒரு அடையாளம், உழைப்பு, விசுவாசம், இது இரண்டு சேவை, இதுதான் என்னுடைய அடையாளம். இதற்கு கிடைத்தது பொதுச் செயலாளர், இதற்கு கிடைத்தது முதலமைச்சர். மற்றவரை போல அல்ல. யாராக இருந்தாலும் ஒரு திரைப்படத்தில் நடித்தாலும் எடுத்துடனே ஹீரோ ஆயிட முடியாது. பல படத்தில் நடிச்சு பல ஆண்டு ஆகி அப்புறம் தான் ஸ்டார் கேட்டகரிக்கு வர முடியும். அதிலேயே அப்படின்னா அரசியல் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியிலே நான் இருந்த காரணத்தினாலே இன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அதனால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றேன். சில பேருக்கு பொறுக்கல, பாவம், என்ன செய்யறது, எடுத்துடனே எல்லாம் கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள். கிடைக்குமா? உழைப்பு இருந்துதானே கிடைக்கும். ஒரு மரமே, ஒரு செடி வச்சு மரம் வச்சு பிறகுதான் பழம் கொடுக்குது. அதுபோல ஒரு அரசியல் கட்சி என்றால் மக்களுக்கு உழைப்பை கொடுக்க வேண்டும், உழைப்பின் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். அப்படி சேவை செய்தால்தான் அது நிரந்தரமாக இருக்கும், நிலைக்கும் என்பதை நேரத்தில் எடுத்து கூறி, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.